ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து துவையல் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாதத்தோடவும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ துவையல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி சேர்த்திக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். நான் வந்து 4 வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே காரமாக இருக்கும், அதனால 4 வரமிளகாய் வந்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இது வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்திக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் வந்து சேர்த்த வேணாம். நம்ம புளி ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது இருக்கட்டும். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து தாளிச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க துவையல் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துவையல் ரெடி ஆகிடும். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ஆயிலே வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதத்தோடவும் இட்லி தோசையோடும் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு சாதத்தோட வந்து வச்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.